ரமலானுடைய மாதத்தில் ஒருத்தர் குளிப்பு கடமையாயிருச்சு. ஆனால் எந்திக்கிறதுக்கு முன்னால் சுபுவுடைய வக்து வந்துருச்சு. இப்போ இவருக்கான சட்டம் என்ன? நோன்பு வைக்கிறவர் இரவில் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டதுனால குளிப்பு கடமை. நோன்புடைய ஆரம்பம் ஃபஜ்ருடைய நேரம். ஃபஜ்ருடைய நேரத்துக்குள்ளே இவரால் குளிக்க முடியல. இப்போ இவர் என்ன செய்வது? இவர் நோன்பு வச்சிடலாம், ஃபஜ்ரு நேரம் வந்தாலும் பிறகு குளித்து கொள்ளலாம், அதுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். ஃபஜ்ருடைய நேரம் வருவதற்கு முன்னாலேயே குளித்தாக வேண்டுங்கிற சட்டம் கிடையாது. ஏன்னு கேட்டால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவியார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிப்பு கடமையானது, ஃபஜ்ருடைய நேரமும் வந்தது, அதற்கு பிறகு குளித்து விட்டு நோன்பை தொடர்ந்தார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலங்களிலும் என்ன செய்வாங்க? சுபுக்கு முன்னால் குளிச்சிருவாங்க. இந்த உம்மத்திற்கு பாடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தாமதிக்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு சட்டம் சொல்லணும் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சட்டம் சொல்ல எத்தனை தியாகங்கள், அதில் எதுவும் ஒன்று அந்த பாடத்தை சொல்லுங்கிறதுக்காக வேண்டிய சுபுடைய நேரம் வரட்டும் அப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் நோன்பாளி ஆனால் சாப்பிட்றது அருந்துறதான் சுபுக்கு முன்னாலே இருக்கட்டும். குளிக்கிறது நியத்து வச்சிடலாம். குளிக்கிறதுக்கு முன்னால் நியத்து வைக்கக்கூடாதா? நியத்து வைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சுபுடைய வந்ததுக்கு பிறகு குளிக்கலாம். ஏன்னா பிறகு சுபு தொழுவதாக இருந்தால் குளிச்சுட்டு தானே போய் தொழ முடியும். அது மட்டுமல்ல, விரைந்து குளிப்பது தானே நல்லது. நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களே, ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமையாக இருந்து அவர் குளிக்காமல் வீட்டிலே இருந்தால் ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் வீட்டுக்கு சொல்லிட்டாங்கல்ல. விரைந்து குளிச்சிடணும், அதுவே சட்டம். ஆனால் நோன்பு நோற்பதற்கு தடை இல்லை.